டு எஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போது இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டேர் கேஸ் வந்து காங்கிரீட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இதை நம்ம என்ன ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுறோம், இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம காங்கிரீட்லேயே வந்து போடுற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அது எப்படிங்கிறது நம்ம அதை எப்படி மட்டம் பார்க்குறது, எப்படி லெவல் பார்க்குறது, எவ்வளோ சைஸ் கொடுத்துருக்குறாங்க, ஸோ அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காங்கிரீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து நியர்பையாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம ஷிஃப்டிங் பண்ணுறதுக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து ஒரு எளிமையாக இருக்கும். நம்ம இந்த காங்கிரீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆற்று மணல் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து கிளைண்ட் அதை தான் நமக்கு வந்து ரெஃபர் பண்ணி கேட்டுக்கிறாங்க. இப்போ அது வந்து மணல் ப்ளஸ் சிமெண்ட் வந்து மிக்ஸ் பண்ணியும் ஜல்லி வந்து ஒரு பகுதியாகவும் நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டேர் கேஸ் எப்படி வந்து பலகை சென்ட்ரிங் அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், சென்ட்ரிங்லேயே வந்து நம்ம வந்து படிக்கட்டு வந்து நம்ம வந்து திரும்ப வைங்க, எவ்வளோ நமக்கு லென்த் வேணும், எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணும் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 7 அடி, நமக்கு வந்து 3 அடி 3 அடியை நம்ம வந்து பிரிச்சுருக்கிறோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 42 இன்ச்சு வருது பாருங்கள். நமக்கு அந்த இன்னொரு 42 இன்ச்சு நமக்கு வரும். ஸோ நமக்கு பலகை அடிக்கும் போது நம்ம கவனிக்க வேண்டியது, சப்போர்ட்டுக்காக பார்த்திங்கன்னா நம்ம வந்து சென்டர்லேயே வந்து நம்ம வந்து பலகைலாம் நம்ம வந்து கொடுத்துருப்போம். இதுக்கப்புறம் மட்டம் லெவலில் வந்து நம்ம செக் பண்ணுறோம். ஸோ நம்ம சென்டரில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அதோடைய தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்கணும். 2 பக்கமும் வந்து ஈவனாக வந்து சென்டரில் இருந்துச்சு அப்படின்னா வந்து நமக்கு மட்டம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரச மட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவேன். இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து நம்ம வந்து பலகையை செக் பண்ணுறோம். ஸோ கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. கரெக்டாக இருக்குது. அப்படி மட்டமாக இருந்தால் தான் நம்ம படிக்கட்டமும் வந்து ஒரே லெவலாக இருக்கும். இல்லை அப்படின்னா பலகை வந்து ஒரு பக்கம் ஏற்றி இறக்கமாக இருந்துச்சுன்னா காங்கிரீட் அதேமாரி ஏற்றி இறக்க மாதிரி இருக்கும். த்ரெட்டு ரைசர் எல்லாமே வந்து ஒரே லெவலாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ நம்ம கம்பி வந்து அங்கே நம்ம நீட்டி விட்டுருக்கோம் பாருங்கள். அதை வந்து நம்ம அடுத்து நம்ம ரூஃப் அடிக்கும் போது நம்ம சேர்த்து அதோட லேண்டிங்கோட அதில் நம்ம வந்து கண்டினியூ பண்ணிடுவோம். ஸோ அதுக்காக நம்ம இப்போ இது வரைக்கும் ஒரு பகுதி மட்டும் நம்ம இன்றைக்கி காங்கிரீட் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை அடிக்கும் போது பலகை சைடில் எப்படி சென்டரில் வந்து சப்போர்ட்டுக்கு, ஏன்னா அப்படி சென்டரில் சப்போர்ட்டு கொடுத்து நீங்கள் பலகை அடிக்கல அப்படின்னா பலகை நகரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி நகரும் போது அளவு உங்களுக்கு மெஷர்மெண்ட் ஆகும். சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ரன்னர் பீஸு கொடுக்கும்போது த்ரெட்டு ரைசரு எல்லாமே சேம் ஒரே லெவலாக வந்து பிளான் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து கொடுத்துருப்போம். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஜல்லி ப்ளஸ்ஸு மணல் சிமெண்ட் எல்லாம் 3 ஒன்றா மிக்ஸ் பண்ணி அதை எப்படி நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து காங்கிரீட் போடுவோம். நம்ம வந்து நம்ம கையிலே வந்து மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அளவு வந்து குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதுனால நம்ம அதிலே வந்து பண்ணிக்கிறோம். இப்போது அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா சென்ட்ரிங். இப்போ வந்து இப்போது ஸ்டேர் கேஸுக்கு கீழே வந்து எப்படி முட்டு மரம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது அதுவும் ஒரு டைம் நம்ம சப்போர்ட் வந்து நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். அதேமாதிரி முட்டு மரம் தரும்போது செங்கல் அடியில் வச்சு நம்ம கொடுக்கக்கூடாது. எல்லாமே வந்து பலகை பீஸ் வச்சு தான் நம்ம வந்து கொடுக்கணும். செங்கல் வச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரூஃபுக்காக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு சப்போர்ட்டுக்காக இருக்கட்டும், நாளைக்கு தண்ணி அடிக்கும் போது அது வந்து நல்லா ஒரு ஈரமாகிட்டு அது உடஞ்சி விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீமு கீழே வந்து நம்ம படிக்கட்டு ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு பீம் கொடுத்துருப்போம். அந்த பீம்லேருந்து அப்படியே நம்ம வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி கொடுத்துருப்போம். கவர் பிளாக் கரெக்டாக வச்சுருக்குமாங்கிறது நம்ம வந்து ஒரு டைம் செக் பண்ணிக்கணும். அதேமாரி வந்து மெயின் ராடு டிஸ்ட்ரிபியூட் ராடெலாம் நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோமாங்கிறது, ஸ்பேஸ் நமக்கு எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து இதில் செக் பண்ணிக்க வேண்டியது. நம்ம பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து நம்ம கத்திரிக்கோள் சிசர் கட்டிங் அப்படிங்கிற இதில் கொடுத்துருப்போம். கீழே இருந்து நமக்கு பீமிலேருந்து வந்துச்சுங்களா, அது ஒரு L4 மாதிரி நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணி அது ஒரு ஜாயிண்டாக வந்து நம்ம கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் இந்த பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏஏசி பிளாக் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஏஏசி பிளாக் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம ரூஃப் வரைக்குமே காலத்தை வந்து ரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏஏசி பிளாக் வந்து நம்ம பண்ணலாங்கிற ஒரு பிளானில் இருக்கும். இப்போ நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா, நம்ம தேவையான அளவு வந்து ஓஸ் போட்டு பைப் போட்டு நம்ம தேவையான அளவு நம்ம வந்து தண்ணியை வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து காங்கிரீட் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். தண்ணியை வந்து ரொம்ப அதிகமாகவும் நம்ம வந்து விடக்கூடாது. ஸோ தண்ணி அதிகமாக விட்டோம் அப்படின்னா நம்ம சிமெண்ட்டு எல்லாமே வந்து கரைஞ்சி வெளியே போயிடும். அதனால் நம்ம வந்து இந்தமாரி கொஞ்சம் படர்ந்து இந்தமாரி வந்து ஜல்லி மணல் சிமெண்ட் இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி படர்ந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டோம் அப்படின்னா வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம அந்தமாதிரி அடுத்து நம்ம சென்ட்ரிங்கு இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ரூஃபுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து அந்தந்த ரூமுக்கு பக்கத்துலேயே இருந்துச்சு அப்படின்னா நம்ம எடுத்து அடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இங்கே எல்லாமே வந்து ஜாக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அந்தந்த ரூமில் வந்து போட்டிருப்போம். ஏன்னு பார்த்திங்கன்னா அடுத்த ரூஃப் அடிக்கிறது அந்தந்த ரூமுக்கு தேவையானது
பக்கத்தில் இருந்ததுன்னா மேன் பவருக்கும் வந்து அவங்களுக்கும் ஆட்களுக்கும் கொஞ்சம் வந்து எளிமையாக இருக்கும். ஸோ நம்ம இதில் நம்ம என்ன கவனிக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டு தரமாக நம்ம வந்து போடுறதுக்கு எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். முன்கூட்டியே வந்து எங்கேயாவது நம்ம தண்ணிலாம் நம்ம இந்தமாரி அடிச்சிடணும். ஸோ க்ளீன் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டே வந்து. ஏன் ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரீட் நம்ம போடும் போது அந்த ஈரப்பதம் வந்து ஃபஸ்ட்டு இழுத்துக்கும். ஸோ அந்தமாதிரி இழுக்காமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம தண்ணி அடித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம காங்கிரீட் போடும்போது அந்த ஈரப்பதம் இந்த ப்ளஸ் நம்ம இதோட ஈரப்பதம் வந்து மிக்ஸ் ஆகிக்கும். அப்போ கரெக்டான நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம தேவையான வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மம்மட்டியை எடுத்து மண்வெட்டின்னு சொல்லுவாங்களே மம்மட்டியை எடுத்து நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா பிரட்டி விடணும். நல்லா பிரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து காங்கிரீட்டை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணணும். ஸோ இந்தமாதிரிலாம் பலகை பீஸ் அடித்து நல்லா வந்து சென்டரில் வந்து சப்போர்ட் கொடுத்தோம் அப்படின்னா பலகை எந்த பக்கமும் நகராகாமல் இருக்கும். அதை நம்ம வந்து கவனிக்க வேண்டியது. கவர் பிளாக் இருக்கா நம்ம கவனிக்க வேண்டியது. அடியில் முட்டு மரம்லாம் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்களா, அதை சப்போர்ட் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது கவனிக்க வேண்டியது. எங்கேயாவது நமக்கு சந்து இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம வந்து பேப்பர் வச்சு நம்ம காட்டனோ இதை நம்ம வந்து சாக்கு வச்சு நம்ம வந்து அடைக்கணும். இந்தமாரி வந்து நல்லா மண்வெட்டியில் வந்து நல்லா குழச்சிக்கணும். நல்லா வந்து குழச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம காங்கிரீட் வந்து தயார் பண்ணுறது வந்து நல்லது. இந்த மாதிரி நல்லா வந்து குலைக்கணும். அப்போ தான் வந்து அது மொத்தமாக நம்ம குலைக்கினாலும் நமக்கு தேவையான கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெட்டி எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம தரமான காங்கிரீட் போடு வந்து நல்லது. இப்போ பாருங்கள் அருமையாக வந்து அவர் மிக்ஸ் பண்ணுறாரு. காட்டன் வந்து வைக்கிறாங்க. ஏன்னா எங்கேயாவது கேப் இருந்துச்சுன்னா அது வழியாக கீழே வந்து காங்கிரீட்லாம் வேஸ்டேஜ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து எங்கேயாவது கேப் இருந்துச்சு அப்படின்னா அந்தமாரி இடத்துல வந்து நம்ம இந்தமாரி காட்டன் வைக்கிறது வந்து நல்லது. நம்ம சில பேர் வந்து காங்கிரீட் போட்டுட்டு 4-5 திக்னஸில் காங்கிரீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பிரிக்கோல் வச்சு நம்ம வந்து ஸ்டேர்கேஸ் பண்ணுவாங்க. இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம காங்கிரீட்டே வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த காங்கிரீட்டு போடுறாங்க அது வந்து பாருங்கள் ஒரு கம்பு வச்சு நல்லா குத்தி விடுறாங்க. ஸோ அந்தமாதிரி குத்தி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துக்குமே வந்து போகும். அப்போ நல்லா ஒரு பேக் ஆகும். நமக்கு வந்து ஒரு 20 mm ராடோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஓகே. இல்லை இந்த மாதிரி முட்டு மரம் வச்சு நல்லா வந்து குத்தி வர்றது வந்து நல்லது. அப்போ தான் எல்லா இடத்துக்குமே ஃபில் ஆகும். இல்லைனா ஒரு சில இடத்துல வந்து ஃபில் ஆகாது. அப்போ தான் இடத்துல ஹனி ஹோம்ஸ் கம்பி தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி நல்லா குத்தி வர்றது வந்து நல்லது. கரண்டி வச்சு நல்லா மட்டம் பண்ணணும் ஃபஸ்ட்டு. நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மட்டம் பண்ணிக்கலாம். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா ஜாக்கி வைக்கிறாங்க. ஸோ அந்த ஜாக்கிக்கு வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக அடியில் வந்து ஒரு ரன்னர் பீஸ் வச்சு அந்த ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நம்ம அந்த ஸ்கஃபோல்டிங்க்கு நம்ம தனியாக ஒரு வீடியோவே போடுவோம். இது வந்து இப்போ பாருங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணிக்காங்க பாருங்கள். காங்கிரீட்டு பாருங்கள் அருமையாக இருக்குது காங்கிரீட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கரெக்டான ரேஷியோவில் இருக்குதுன்னு அர்த்தம் நமக்கு. ஸோ தண்ணியும் வந்து ரொம்ப அதிகமாகவும் இல்லை. ஸோ காங்கிரீட் போட்ட பிறகு கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சீமார் வச்சு கூட்டி விடணும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராக் வந்துடும். ஸோ அந்த கிராக் வந்து வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் சீமார் வச்சு நம்ம வந்து கூட்டி விடணும். ஓரளவுக்கு வந்து நெருக்கி கொண்டு வந்துட்டாங்க. கொஞ்சம் மேலே வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அவர் எப்படி மிக்ஸ் பண்ணி போகிறாரு மட்டும் பாருங்கள். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு பாண்டிங் வந்து சிமெண்ட்டு ஜல்லி அதுக்கப்புறம் வந்து மணல் இது 3 மிக்ஸ் பண்ணி M20 கிரேட். M20 கிரேட்னா 20 அந்த Nm/mm² அந்த ஸ்ட்ரென்த்து வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து சீமார் வச்சு கூட்டுறது வந்து கம்பல்சரி இந்தமாரி நம்ம பண்ணணும். அதுதான் வந்து நமக்கு சரியான ஸ்ட்ரென்த்து கிடைக்கும்.